இந்த வீடியோட கமெண்ட்ல நிறைய பேர் என்ன டேக் பண்ணிருந்தீங்க. இந்த வீடியோ எடுக்க எவ்வளவு நேரம் ஆகுமோ எடிட் பண்ணவும் அவ்வளவு நேரம் தான் ஆகும். ஃபர்ஸ்ட் போன் ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு மெயின் வீடியோ ஒன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைட்ல வர க்ளோன் வீடியோ எங்கெங்க நின்று எப்படிலாம் எடுக்கணுமோ அப்படிலாம் எடுத்துக்கோங்க. இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீடியோ எடுக்கும்போது ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் நடுவுல கேப் இருக்க மாதிரி எடுங்க. ஏன்னா கொஞ்சம் க்ளோஸா நின்று எடுத்தீங்கன்னாக்கா ரிசல்ட் இந்த மாதிரி தான் கட் ஆயிட்டு வரும். இப்போ VPN ஆன் பண்ணிட்டு CapCut ஓபன் பண்ணிட்டு எடுத்து வச்ச மெயின் வீடியோ அதுல இன்புட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் க்ளோன் கேரக்டர் எந்த இடத்துல ஆட் பண்ண போறீங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே பாத்தீங்கன்னா ஓவர்லேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு ஆட் ஓவர்லே கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் க்ளோன் கேரக்டர் வீடியோ அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ளோன் வீடியோ டச் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெக்டாங்கிள் எடுத்துட்டு போயிட்டு அந்த க்ளோன் கேரக்டர் எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு கீழே இந்த ஆரோ மார்க்ல லைட்டா இழுத்து விட்டீங்கன்னாக்கா முடிஞ்சது. இப்போ கீழே பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ எஃபெக்ட் ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா வைப்ரேஷன் ஃபிளாஷ்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னாக்கா எடிட்டிங்கே முடிஞ்சது. சோ இதே மாதிரி தான் நீங்க எல்லா க்ளோன் கேரக்டருக்கும் பண்ணணும். வீடியோ அப்படியே சேவ் பண்ணிட்டு அடுத்த வாட்டி எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி சோக ஸ்டேட்டஸ் போடுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிடுங்க.